அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங். ஸோ மண்டே வந்து நான் vlog எதுவும் எடுக்கலை. ஸோ அதனால் மண்டே vlog வராது. சாரி ஃபார் தேட். ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் வந்து டியூஸ்டே vlog வந்து எடுத்தாச்சு. ஸோ டியூஸ்டே vlog தான், டியூஸ்டேக்கான vlog தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கான ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான ஹதீஸ் வந்து அல்லாஹ் வெறுக்கும் 3 செயல்கள். என்ன அந்த 3 செயல்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று ஆதாரமின்றி நம்ம அடுத்தவங்களை அவதூறாக பேசுவது. அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, அவள் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம். உங்ககிட்ட இன்கேஸ் ஆதாரமே இருந்தாலும் அடுத்தவங்களை பற்றி பேக் பைட் பண்ணுறது நம்ம தப்பான விஷயந்தான் இல்லையா? ஸோ நம்ம எல்லாருமே அந்த விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஷால்லா இனிலேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அதிகமாக அடுத்தவங்க கிட்ட யாசகம் கேட்குவது. அதாவது 100 ருபீஸ் தான், 50 ருபீஸ் தான்னு ஒருத்தவங்க கிட்ட நம்ம கேட்க நம்மளோட மரியாதை வந்து நமக்கு கம்மியாகும். அண்ட் அது வந்து இறைவனுக்கு பிடிக்காத செயல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது செகண்டு. அண்ட் தேர்ட் வந்து என்ன அப்படி, இந்த ஃபுட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதோ ஒன்று வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோன்ற பேரில் நம்ம வீணாக்குறோம் இல்லையா? ஸோ பொருட்களை வீணாக்குவது இறைவனுக்கு பிடிக்காது. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கான 3 செயல்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொருட்கள் வீணாக்கிறது, அடுத்தவங்க கிட்ட யாசகம் கேட்குறது, அடுத்தவங்களை பற்றி நம்ம பின்னாடி பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதோட ஆதாரம் புகாரி 1477. இது ஹதீஸோட ஆதாரம். ஸோ இதில் இந்த நம்ம எப்பயுமே ஒரு ஹதீஸை சொல்கிறப்ப அத்தன்டிக்கான ஹதீதாக தான் நம்ம சொல்லணும் இல்லையா? இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறதும் இறைவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் தான். ஸோ ஹதீஸ் நம்ம சொல்கிறதுமே அந்த ஹதீஸ் வந்து இருக்கா, புகாரியா, திருமதியா, இந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம சொல்கிறது நமக்கு வந்து நல்லது இல்லையா? ஸோ லேர்ன் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. நம்ம தினமுமே விஷயங்களை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அல்லாவுக்கு வந்து டைமை நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்பவே பிடித்தமான செயல். ஏன்னா நமக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வந்து எழுப்பப்படுறப்ப நம்மக்கிட்ட கேட்பான், உன்னோட நேரத்தை எப்படி வந்து கழித்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நேரங்களை வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து நம்ம ஆக்கிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்ல விஷயங்கள். அண்ட் நமக்கும் போர் அடிக்காமல் போகும் இல்லையா? நம்ம இதை வந்து தினமும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருக்கட்டும், இல்லை உலக நடையில் ஏதாவது ஒரு புது விஷயங்கள் டெக்னாலஜியில் வந்து டெவலப் ஆகிருக்கு, அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பயனுள்ளதாக நம்மளோட நேரங்களை வந்து செலவிட்டா அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. அதை விட்டுட்டு நம்ம பின்னாடி அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுனால நமக்கு நன்மைகளும் கிடைக்காது. அண்ட் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா? ஸோ இதெல்லாத்தையும் நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் இது இயல்பான ஒரு விஷயந்தான். எல்லார்கிட்டையுமே இந்த விஷயங்கள் இருக்கும். நான் சொல்கிற என்கிட்ட இருக்காதான்னு பார்த்தோன்னா என்கிட்டையுமே இந்த விஷயங்கள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணால் இறைவன் வந்து எல்லாத்தையுமே அல்லாஹ் உள்ளங்களை மட்டும்தான் பார்க்குறான். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நம்ம பாவத்திலேருந்து வெளிவரது நமக்கு நல்லது இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஊருக்கு கிளம்புறோம், அதனால் மாவு வந்து போடலை. ஸோ என்னடா பண்ண, இப்போ தான் ஒரு யோசனை வந்தது. ஓகே, நம்மகிட்ட 2 சப்பாத்தி இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி மண்டே நைட் வந்து சப்பாத்தி தான் போட்டோம். ஸோ வந்து அதில் ஒரு 2 சப்பாத்தி இருந்தது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுப்பேன் ரயானுக்கு. ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லையுமே இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு கேரட் 1/2 kg வாங்கினீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒன்று மிஞ்சி போகும் இல்லையா? ஸோ அந்த லெஃப்ட் ஓவர்ஸை வச்சு நான் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து கேரட் அண்ட் வந்து கோஸ்லேயுமே வந்து ரொம்ப குட்டியோண்டு கோஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வேஸ்ட் பண்ண மனசு வரல. ஸோ அதுவும் வந்து கட் பண்ணி போட்டு முட்டை மசாலாஸ் எல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோல் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன போட்டு இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க நல்லாவே பிரியமாக சாப்பிடுவாங்க. அண்ட் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே கையோடு வந்து லஞ்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நான் லஞ்ச் சம்டைம்ஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ்
கையோட ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஒர்க் எது இருந்தால் அதை பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ளெயின் ரைஸு. நமக்கு வீக்கெண்டில் தான் நமக்கு ஹெவி ஃபுட்டெல்லாம். ஸோ வீக் டேஸில் ஆஸ் யூ நோ நான் வந்து ரொம்ப லைட் ஃபுட் தான் செய்வேன். ஸோ வெஜிடபிள்ஸ் தான் அண்ட் வந்து இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு போயிடலாம். ஏன்னா ஸோ இந்த காய்கறி எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா? ஸோ கரெக்டாக 10 டேஸ் ஆக போது. அந்த 10 டேஸ்க்கு சூப்பராக அந்த காய்கறி வந்தது. அண்டு இன்னொன்று சொல்கிறேன், யூஸ்வலாக நான் சென்னையில் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினேன் அப்படின்னா தெரியல எனக்கு வெஜிடபிள்ஸ் அது சென்னையில் எங்கேருந்து கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் என்னன்னு தெரில, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த காய் வந்து 10 டேஸ் ஆயிடுச்சு. அப்படியே தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. எனக்கு எந்த ஒரு அது ஷ்ரிங்க் ஆன மாதிரியும் இல்லை, அது வாடி போன மாதிரி எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. ஸோ அந்த 10 நாளும் சூப்பராக மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வெஜிடபிள்ஸ் எனக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது அண்ட் நான் எதுவுமே வேஸ்ட்டும் பண்ணலை. ஸோ இதில் நான் அன்றைக்கி சொரக்காய் கூட்டு மாதிரி சாம்பார் தான் வச்சுருந்தேன், பொட்டுக்கடலை சாம்பாருக்கு போட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஹாஃப் வச்சுருந்தேன். ஸோ இதையும் நம்ம சாம்பாராகவே பண்ணிடலாம் அப்படின்னு ஸோ சாம்பார் தான் பண்ணுறேன். இது சொரக்காய் சாம்பார் வச்சு வந்து இந்த கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சென்னையிலலாம் நம்ம கொத்தவரங்கான்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் வந்து அதை சீனி வரக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக நிறைய வந்து எனக்கு வந்து எனக்கும் அவங்களோட பாஷைக்கும் நான் வளர்ந்த பாஷை, ஆக்சுவலி நான் பேசிக்லி ஃப்ரம் திருநெல்வேலி. ஸோ எங்கள் ஊரில் வந்து வேறு மாதிரி சொல்லுவோம். அவங்க இட்ஸ் டிப்பிக்கலி அவங்க வந்து மதுரை சைடு. ஸோ அவங்க பேச்செல்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து ஸ்டார்டிங் இருக்கிறதும் அவங்க பேசுகிறதுக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் நிறையவே ஒரு வித்தியாசங்கள் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ மீன் எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு விதமாக பேசுவோம், அவங்க ஊரில் அது ஒரு பாஷை, அவங்களோட பாஷை ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் லாங்குவேஜஸ் வந்து ஈவன் அது தமிழாக இருந்தாலுமே தஞ்சாவூரில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, கோயம்புத்தூரில் ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க, மதுரையில் ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க, திருநெல்வேலியில் ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க இல்லையா? ஸோ நம்ம சவுத் சைடில் உள்ள ஒரு ஒரு ஊர்லேயுமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் தென் நான் அதை வந்து அதுக்கப்புறம் போக போக ஆஸ் டேஸ் கோஸ் நான் அதை வந்து பழக ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஈவன் நான் இப்போ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ என் ஹஸ்பண்டோட சேர்ந்து ஸோ அது அப்படி தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அவங்களோட சேர்ந்து இல்லையா? ஈவன் என் ஹஸ்பண்ட் என்னோட பாஷைகள் லேர்ன் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேம் லாங்குவேஜ் பட் டிஃப்ரெண்ட் ஸ்லாங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தமிழ் தான் பேசுகிறோம், ஆனால் அந்த அதுலேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது இல்லையா? ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு தகுந்த மாதிரி. ஈவன் நம்ம சென்னை எடுத்துக்கோங்க, நார்த் சைட் சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம சவுத் சைட் சென்னையில் ஒரு மாதிரி பேசுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து நம்ம லாங்குவேஜஸ், அதாவது ஒரே லாங்குவேஜை பல வகையில் வந்து பேசுவோம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து கொத்தவரங்காய், அதாவது நம்ம சீனி வரக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த காய் தான் நம்ம வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேபி இது சீனி வரக்கான்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் அந்த சீனினா சுகர் இல்லையா? ஸோ அதனால் அந்த பேர் வச்சுருந்துருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். காய்கறி தான் காய்கறி இல்லாமல் நமக்கு சாப்பாடு இறங்காது. ஆனால் என் கிட்ஸுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோலாம் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பொட்டேட்டோவில் ஏதாவது பண்ணோன்னா ஆக்சுவலாக ஹெல்தி கிடையாது, ஆனால் என்ன செய்ய, அதுங்களுக்கு இது தானே பிடிச்சிருக்கு. அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி செஞ்சுட்டேன். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செய்வேன், அதாவது மசாலா போடுவேன், இல்லை ப்ளெயினாக கூட செய்வேன் அந்த மாதிரி. ஸோ நம்ம அந்த கட்டர் வச்சுருக்கனால ஒரு சீக்கிரமாகவே வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சூப்பராக வந்துடும். ஸோ மசாலா மாதிரி போட்டு மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வந்து பொரியல் மாதிரி வைக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கிலே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணலாம் இல்லையா? அதனால் வந்து இன்றைக்கி வந்து மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டுட்டேன். அண்ட் வந்து ஸ்நாக்ஸுக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம வெளியே வாங்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் இல்லையா? அதனால் வந்து மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிட்டேன். அண்ட் வந்து 2 பேருக்கும் சாப்பாடு போட்டாச்சு. ஸோ சாதம் போட்டு சாம்பார் தான் வச்சுருக்கேன். சுரக்காய் போட்டு சாம்பார் வச்சேன். சுரக்காய் அண்ட் முருங்கைக்காவும் இருந்தது. ட்ரம்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான், எல்லா வெஜிடபிள்ஸும் இன்னையோடு நம்ம வந்து முடிச்சிட்டோம். இனி நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அப்படி தான் கடைசியாக இருக்கிற எல்லா காய்கறியும் போட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு குழம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம பார்த்து பார்த்து செஞ்சால் கூட டேஸ்ட்டாக இருக்குமான்ட்டு தெரியாது. ஆனால் நம்ம சும்மா இருக்கிற எல்லாத்தையும் போட்டு செய்கிறப்ப அதில் உள்ள ஒரு டேஸ்ட் வந்து தனி தான் இல்லையா? ஸோ இன்னையோட சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் சொரக்காய் சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், எக் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இன்னையோட vlog அவ்வளோதான். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.